ஒரு கோவில்ல ஒரு 10 பக்தர்கள் இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க நேர்ல வந்த இறைவன் அந்த 10 பேரையும் நோக்கி, உங்களுக்கு என்னென்ன வரம் வேணுமோ கேளுங்க, நான் எல்லாருக்கும் எந்த விதமான வரம்னாலும் தர்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அங்க இருந்த 10 பேர்ல முதல் ஒருத்தன், எனக்கு அளவிடவே முடியாத செல்வம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இன்னொருத்தன், எனக்கு மிகப்பெரிய பிசினஸ் இருக்கணும், அதுல இருந்து லாபம் மட்டுமே வரணும், எப்பயுமே நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்றான். இன்னொருத்தன், எனக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கணுங்கிறான். இன்னொருத்தன், எனக்கு பேரு புகழ் அளவுக்கு அதிகமா இருக்கணுங்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்ன கேக்குறாங்க. கடைசியா 10ஆவதா இருக்கக்கூடியவன், இறைவா, எனக்கு உச்சகட்டமான மனநிறைவு மன நிம்மதி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றான். உடனே மத்த 9 பேரும் கை கொட்டி சிரிக்கிறாங்க. ஏண்டா, நாங்க கேக்குற மாதிரி கேட்டிருந்தாலே, அந்த விஷயத்த உனக்கு கிடைச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணலாம். உடனே இறைவன் பார்த்துட்டு, நீங்க 9 பேரும் இங்க இருந்து கிளம்பலாம், ஆனா 10ஆவதா வரம் கேட்ட மனிதனை நோக்கி மட்டும் நீ மட்டும் இங்கேயே இரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிடுறாரு. மத்த 9 பேருக்கும், என்னது இது, இறைவன் அவனை மட்டும் இருக்க சொல்லிட்டு போயிட்டாரே, நம்மளெல்லாம் மட்டும் கிளம்ப சொல்லிட்டாரே, அப்போ அவனுக்கு வேற ஒரு வரம் தரப்போறாரு, அது என்ன மாதிரியான வரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சது. இதனாலேயே அவங்களுக்கான ஒரு மன நிம்மதி குலைய ஆரம்பிச்சது. என்னதான் அவங்க ஆசைப்பட்டது வரமா கிடைச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு அதுல இப்ப முழு திருப்தி இல்லை. அந்த பையனுக்கு இறைவன் திருப்பி என்ன தரப்போறாரோ அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. இதனாலேயே அவங்களுக்கு மன நிம்மதி எல்லாம் போயிடுச்சு. ஆனா அந்த 10ஆவது பையனோ எந்த ஒரு சலனமும் இல்லாம, இறைவன் நம்மள காத்திருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கியே வேண்டிக்கிட்டு அங்கேயே காத்திருந்தோம். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, என்னதான் நம்ம ஆசைப்பட்டதை நம்ம அடைஞ்சா கூட அது மன நிறைவும் மன நிம்மதியும் தருங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கேரண்டியும் இல்லை. ஆனா இதுவே நம்மளோட எண்ணம் எப்பயுமே நாம மனநிறைவா தான் இருக்கோம், இதுவே நமக்கு மன நிம்மதியை தான் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அப்பதான் நமக்கு உண்மையான மனநிறைவும் மன நிம்மதி கிடைக்கிறது.